அனைவருக்கும் வணக்கம். கற்பதேசிலிருந்து நான் உங்களுக்கு குபேந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் ரிவிஷன். ஸோ இப்போ நீங்க பாக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது என்ன அப்படின்னு கேட்டா, இன்னும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 ஜூன் மாசம் 9ஆம் தேதி, ஜூன் 9 வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 16/3/2024, அதாவது மார்ச் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி. இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 12 வாரங்கள் இருக்கு, 12 வீக்ஸ் வந்து இருக்கு. ஸோ 12க்கு மேல ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ 12 பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொன்றுமே 100 கேள்விகள் இருக்கும். 100 கேள்விகள்னு சொல்லும் போது இந்த 12 வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1200 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து பாத்துருவீங்க. ஸோ 1200 கொஸ்டின்ஸ்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா போக போகுது. ஸோ 100 கொஸ்டின் கண்டிப்பா வந்துருமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. நேரடி மற்றும் மறைமுகமாக இங்க பார்க்க போற எல்லாத்துல இருந்து இன்டர்லிங்கா தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. என்ன முன்ன பின்ன வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது ஒரு பக்கத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்கன்னா கடைசி இருக்கக்கூடியது இன்னொரு கொஸ்டின் பேப்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுது. ஸோ நீங்க வந்து இதை டிஎன்பிஎஸ்ல ஒரு 10 வருஷம் நீங்க வந்து அனுபவ ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரி, இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சின்னூல். நீங்க ஏற்கனவே நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும். ஸோ சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேமிநாதம். பி, நேமிநாதம். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை போற்றினார் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்கோங்க. வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை போற்றினார் பாரதியார் என்று கேட்டால் வள்ளலாரை வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் சொல்லியிருக்காரு. இவர் அந்த காலத்துல இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. ஓகே, சரி. காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நல்லா கவனிச்சுக்கோங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்துச்சுன்னா அது எப்படி சொல்லுவாங்க? வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியது. காலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டும் இடைநிலை இருக்காது. பெயரச்ச விகுதி வந்து பாத்தீங்கன்னா மறைந்து வரும். அடுத்தது வெறியி என்பது என்ன அளபடைன்னு கேட்டிருக்காங்க. வெறி அப்படின்னு தான் சொல்லணும், வெறியின்னு சொல்லக்கூடாது. ஆனா நம்ம புரிதலுக்காக, நம்ம எக்ஸாமுக்கு இக்கால வழக்காக வந்து பார்த்தோன்னா வெறியி அப்படின்னு சொல்றேன். ஆனா இது எப்படி சொல்லணும்னா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லின் இசைக்காக அது வந்து கொண்டு வர்றாங்க. பாட்டு பாடும்போது வெறி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்ப சொல்லிசை அளபடை. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சரியான வினாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியான வினா இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. தனியா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. நீங்க 10th ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணுங்க, இந்த இது இருக்கும். 10ஆம் வகுப்பு இது தனியாவே கேட்பாங்க. ஓகே, இப்ப நம்ம பாக்குற இதேவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியாக கேட்பாங்க. இது வந்து எந்த இடத்துல இருக்கு, யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. இது வந்து இதுக்கான கேள்வி, அதாவது சரியான வினா வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ அடிப்படை யாது அப்படிங்கிறது தான். சோ ஆப்ஷன் டி, அடிப்படை யாது அப்படிங்கிறது தான் வருமே தவிர்த்து மத்தது வராது. சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு பின்புலமாக நீங்க 10ஆம் வகுப்பு புக்கு போய் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின், இந்த ஒரே ஒரு பாடத்துல இருந்து நிறைய கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 10th அதுவும் ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இது இருக்கும். அதுவும் வந்து இந்த விருந்தோம்பல் இது பத்தி வந்து நிறைய கேள்வி கேட்கறாங்கப்பா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, சோ இப்ப இந்த விருந்தினருக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவிடுவோரின் முகமலர்ச்சி இதை வந்து ஓமையாக கொண்டு பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னு கேட்டா ஜெயங்கொண்டர். இதே பாடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஜெயங்கொண்டர் பத்தி கொடுத்திருப்பாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ன சொல்ல, இந்த வடித்த கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதை வந்து அதனுடைய அது என்ன மாதிரியான தொடர் அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே இந்த ஒரே ஒரு பாடத்தை மையமாக வைத்தே வந்து இருக்கக்கூடியது. சோ வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க மறந்து விட வேண்டாம். அதிலும் வந்து முதல் டேர்ம்ல முதல் பருவம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் வகுப்புல காசி காண்டம் ரொம்ப முக்கியம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சரியா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கடி 10th புக்ல இருந்தே கேட்கறாங்க. 10ஆம் வகுப்புல இருந்து நம்ம செலக்டிவா நான் சொல்லக்கூடியதெல்லாம் படிச்சீங்கனாலே போதும், கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்துடும். அந்த அளவுக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க 10th புக்ல. மகுலி என்ற சொல்லுக்குரிய வட்டார வழக்கு என்னன்னு கேட்பாங்க. சோற்று கஞ்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது எல்லாமே நான் 10th புக்கை மட்டுமே வச்சு சொல்லிட்டு இருக்கேன். சோ அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி இந்த காற்று வச்சு ஒரு பாடம் இருக்கும். சோ அப்ப வந்து திருமூலர் தம் திருமந்திரத்துல எதை பயிற்சி பண்ணா உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு. மூச்சு பயிற்சி. இதை பேஸ் பண்ணி ஔவையார் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே கேள்வியாக கேட்கறாங்கப்பா, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாயு வழக்கம், இது வந்து யார் சொன்னது? வாயு வழக்கம் அறிந்து தெரிந்தடங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஓகே, இது யாருடைய குரல் அப்படின்னு கேட்பாங்க. திருக்குறள் மாதிரி ஔவையார் வந்து ஒரு குரல் எழுதியிருப்பாங்க. இதுவும் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. விருந்தோம்பல் விருந்தே புதுமை, இது வந்து சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க. விருந்தோம்பல்ல வந்து பாத்தீங்கன்னா விருந்தே புதுமை தொல்காப்பியர்.
ஓகேங்களா, தொல்காப்பியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி மோர்க்குழம்பு, வெண்டைக்காய் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பும் கேட்கறாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தமிழருடைய விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை எது? தனித்து உண்ணாமை. தனித்து உண்ணாமை. ஓகேங்களா, சோ அப்ப விருந்தோம்பலின் அடிப்படை யாது அப்படிங்கிறது தான். அடுத்தது மேடை பேச்சு மக்களை ஈர்த்தோர். மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா, பேரறிஞர் அண்ணா, ராப்பி சேது பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். விடைக்கேற்ற வினா. அப்ப இவங்க எல்லாத்தையும் வச்சு அப்ப உங்களுக்கு வந்து பாருங்க, இதுல இருந்தே ஒரு கொஸ்டின் நீங்க வந்து எடுக்கலாம். மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு 4 பேர் கொடுக்குறாங்க. இதில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது பொருந்தாதவர் யார்? இந்த 3 பேர் வந்து இருந்து லாஸ்டா வந்து இன்னொருத்தர் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் பொருந்தாதவர். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராப்பி சேதுப்பிள்ளை வந்துருவாரு, கலைஞர் வந்துருவாரு, திருவிக்கா வந்துருவாரு, அண்ணா வந்துருவாரு. இதை தாண்டி வேற ஏதாவது பேர் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. ஸோ விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்னு சொல்றாங்கல்ல, உணர்ச்சியா சொல்றாங்க. கீழ்கண்டவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? செய்வினை செய்யப்பாட்டு வினையில இருந்து ஒரு கொஸ்டின் வரும்பா. பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். இதுதான் ஆன்சர். பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இன்மையில் இன்னாத யாதெனில். இன்மையில் இன்மையே இன்னாதது. இந்த குறட்பால அமைந்திருக்கக்கூடிய அடிமோனை என்னென்னு கேட்டிருக்காங்க. அடிமோனை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடிமோனை, அடி எதுகை, சீர்மோனை, சீர் எதுகை, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இயைபு கேட்பாங்க, முரண் கேட்பாங்க. ஓகேயா, ஸோ இப்ப இன்மையின் இன்மையின் இன்மையே இதுதான் அடி. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடி மோனை கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வரும். இங்க சீர் மோனை பத்தி கேட்கல. மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாவது எழுத்து. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சக மக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கு ஒன்றென்பதுணர்வதற்கு அப்படி உணர்வதற்குன்னு சொல்றாங்க. இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம். இதுல வந்து இயைபு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இயைபு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இயைபுனா லாஸ்டா எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, கும் கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா துணர்வதற்கு அப்படின்னு இருக்கிறத நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டா, பாவும் தூவும் சேரும் போது உணர்வதற்கு, ஒன்றென்பது உணர்வதற்கு அப்படின்னு வரும். சோ அப்ப உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் இங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா இம் அப்படின்னு வந்திருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் பி தான் சரியானது. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தீய பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காணல் நீர் மாதிரி அப்படின்னு. இங்க காணல் நீர் அப்படிங்கிறது தான் முக்கியமான வார்த்தை. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பது போல தோன்றும், ஆனால் இருக்காது. ரோட்ல பாத்தீங்கன்னா வந்து வெயில் அடிக்கும் போது காணல் நீர் இருக்கும். இன்னும் வந்து ஒரு ஏப்ரல் மாசம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தெரியும் காணல் நீர். உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுக. உவமையில வந்து பொருத்தமான தேர்ந்தெடுக்கணும். அதுல என்ன கொடுத்துருக்காங்க? அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை தீர்ந்த வெள்ளம் போல் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சரசரன்னு பேசுறாருப்பா. அது எப்படி? தெளிவா சீரான பேச்சு. மடை திறந்து அப்படி வெள்ளம் அப்படியே தகதகன்னு வந்துரும்ல. மடை தீர்ந்து தாவும் நதி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு. பொருந்தாத சொல் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓதல், படா, விளக்கு, கெடுப்பதும், இதுல இந்த விளக்கு மட்டும் வரவே வராது. 2 ஒற்று வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இது பொருந்தாதது. இது வரவே வராது. ரைட்டா, அளவடையில வந்து பாத்தீங்கன்னா இது இல்ல. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். மெல்ல பாயிரம், அதாவது மெல்ல பாஞ்சிருச்சுனாலும் கண்டினியூவா இருந்துச்சுன்னா கல்லையும் கரைச்சிடும் சொல்றாங்க. சோ அப்ப என்ன சொல்ல வர்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். டிஎன்பிஎஸ்ல அதான் டெய்லி ஒரு 5 மணி நேரம் படிங்க போதும். 10 மணி நேரம் உங்களால எவ்வளவு முடியுமோ, 5 மணி நேரம் முடியுமா 5 மணி நேரம், 2 மணி நேரம் முடியுமா, 10 நிமிஷம் தான் படிக்க முடியும்னா 10 நிமிஷமாவது படிங்க. 10 நிமிஷம் படிச்சா கிளியர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நான் கிளியர் பண்ண முடியும்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் 10 நிமிஷம் படிச்சும் கிளியர் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து படிக்கணும். இந்த 80 நாட்களும் தொடர்ந்து படிக்க முடியும் என்றால் பெரிய தடைகளையும் உங்களால் தாண்ட முடியும். இதுதான் இந்த பழைமொழியில இருந்து வருது. கன்சிஸ்டன்டா வந்து இருக்கணும். கன்சிஸ்டன்ட் வந்து இருக்கணும். ப்ரோகாஸ்டினேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ரைட், அடுத்தது விழுந்தானை தூக்கிவிட்டேன். விழுந்தானை தூக்கிவிட்டேன் தொடரில் விழுந்தானை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினையால் அணையும் பெயர். விழுந்தால தூக்கிட்டேன்ப்பா, யார அப்படின்னு கேட்பாங்க. பெயர் யாருன்னு கேட்டா நான் அந்த அவர் தான்ப்பா, சுந்தரர் வந்து விழுந்தாரு தூக்கிட்டேன். வளர் என்ற வேர் சொல்லின் வினை முற்று என்ன கேட்டிருக்காங்க. வினை முற்று வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. வளர் அப்படின்னா வளர்த்தார். வளர் என்ற வேர் சொல்லின் வினை முற்று. வளர்த்தார் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அந்த வினை முடிந்து விட்டது. தல் அப்படின்னு வந்தாலே பெயர் சொல். ஓகேங்களா, தல் அப்படின்னு வரக்கூடாது. வளர்ந்து என்ன வளர்ந்து ஒரு டவுட் வருதுல. வளர்ந்தார், மக்கள் வளர்ந்தார், அவர் வளர்ந்தார், அவ்வளவுதான். வளர்ந்தார் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. வளருக்கு வளரே வந்து பாத்தீங்கன்னா வினைமுற்றாக இருக்காது. அதனால ஆப்ஷன் டி வந்து எடுத்துட்டு சி தான் ஆன்சர். அடுத்தது வந்தனன். இந்த சொல்லின் வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி வேர் சொல்ல வச்சு சில சொல் கேட்பாங்க. அப்ப வேர் சொல் மற்றும் அந்த சொல்லில் இருந்து வரக்கூடிய மற்ற பிற வினைமுற்றா இல்லைன்னா பெயர் எச்சமா வினை எச்சமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப வந்தனன் அப்படின்னா இதனுடைய வேர் சொல் என்ன? வா. வேர் சொல் கண்டிப்பாக கட்டளையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா
பரப்பு மின் இந்த சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. வினையடி இதுல வந்து பாத்தீங்கன்னா வினையடி வந்து பரப்பு, வினையடி பரப்பு. அடுத்தது தென்னன். தென்னன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். என்ன மாதிரியான பெயர் சொல்? இடப்பெயர். தென்னன் என்பது இடப்பெயர். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா விடியல். விடியலில் துயில் எழுந்தேன். விடியலில் துயில் எழுந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன டைம் அப்படின்னு கேக்குறாங்க. காலப்பெயர். விடியல்னா ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றது. இதுல விடியல் அப்படிங்கிறது காலப்பெயர். விடியல் என்பது காலை பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம். விட்டுட்டாங்க. ஈ பறந்து போச்சு. இடம். அந்த பெரிய சின்ன எங்க அப்படின்னு கேட்டா திருவரங்கம், ஸ்ரீரங்கம். திருவரங்கத்துலதான் கல்யாணம் ஆச்சு. நுண் துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு பாடியவர் யார்? நுண் துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் மணிக்கணும் சம்பந்தர். சம்பந்தர்னே பார்த்துட்டேன். திருஞான சம்பந்தர். சுந்தரர் இல்ல, திருஞான சம்பந்தர். அடுத்தது தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடினது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் பெரியாழ்வார். ஆன்சர் பி பெரியாழ்வார். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. தொல்காப்பியம். தொல்காப்பியம். நாட்டுப்புற இலக்கியங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்றது யார் அப்படின்னு கேட்பாங்க. சோ 5 இது அங்கதம், முதுசொல், பிசி, பன்னத்தி, வாய்மொழி. வாய்மொழி இலக்கியம்னே வந்து இதுக்கு பேர் இருக்கு. சோ தொல்காப்பியர் தான் சொல்றாரு. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் யார்? ஓ நம சிவா. யார் அப்படின்னு கேட்டா இது இந்த ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்குல்ல. வாழைப்பழத்துக்கும் சிவனுக்கும் ஒரு சிலேடை. யார் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர். சொக்கன் என்றாலே சிவன் என்று பொருள். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் பிள்ளை வந்து வாழைப்பழத்தை வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கும். ஏன்னா அழகிய சொக்கநாத பிள்ளை, சொக்கநாத புலவர்னு சொல்லுவாங்க, சொக்கநாத பிள்ளை. சரியா? அடுத்தது தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் கேள்வி. கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. இந்த முதல் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே கேள்வியாக வரும். மனோன்மணியம். மனோன்மணியம் இது இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வரைவளைத்தான், கதிரை வைத்திலத்தான், அண்ணன் கையை எரித்திடுவோம். இது வந்து காஞ்சாலி மன்னிக்கணும், பாஞ்சாலி சபதத்துல வந்து யார் சொல்றதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த அது என்ன சொல்ல, பகடையை வச்சு விளையாடுவாங்கல்ல. சோ அப்ப வந்து அண்ணன் வந்து இப்படி பண்ணிட்டான் திரௌபதியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு ஒரு விழா நடக்கும், ஒரு விஷயம் நடக்கும், ஒரு சம்பவம் நடக்கும். அப்ப வந்து யார் சொல்றாங்கன்னா பீமன். பீமன். பீமன் நம்ம தமிழ்ல வந்து வீமன் தான் இருக்கும். நீங்க வந்து வட இதுல வந்து பாத்தீங்கன்னா பீமன், பீமா, பிஹெச்இஎம்ஏ பீமான்னு இருக்கும். ரைட்? வீமன் என்பது அர்த்தம். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திலத்தான், அண்ணன் கையை எரித்திடுவோம். அதாவது வைத்திலத்தான்னா அப்போ அந்த சூதுல வந்து தோத்துட்டான். சரிங்களா? சோ அப்ப கதிரை வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டான், கதிரையை வச்சு அதை இழந்துட்டான். சோ அப்ப வந்து அவன் கையை எரிச்சிருவான் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பீமன் தான் கூப்பிடுவான். தர்மர் வந்து இதாயிருவாரு. சோ அதனால பீமன் வந்து சொல்றான் யார, மத்தவங்களை தம்பியை வந்து கூப்பிடுறான். தர்மா, அதுக்கடுத்து பீமா, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். சரியான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சரியான இணை நவ்வி மான். ஆப்ஷன் ஏ. புனல்னா எப்படி மேகம் வரும்? முகில் தான் மேகம். புனல் அப்படின்னா நீர் வரும். ஓகேங்களா? சோ இதெல்லாமே தப்பா கொடுத்திருக்காங்க. நவ்வி அப்படிங்கிறதா மான். வாயில் இலக்கியம் இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லும் போது தொல்காப்பியர் என்னென்னு சொல்றாரு அவரு. ஓகேயா? சோ வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் அப்படின்னு சொல்றாரா? இங்க வந்து பாத்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம் என்று நம்ம எதை சொல்லுவோம்? இங்க வந்து தூதுவ சொல்லுவோம். வாயில் இலக்கியம், வாயில் இலக்கியம் அப்படின்னா தூது. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு எது? நச்சிலை வேல் கோக்கோதை நாடு அப்படின்னு சொல்றது சேர நாடு. குலசேகர ஆழ்வாரின் எந்த தொகுப்பில் உள்ளது இது? குலசேகர ஆழ்வாருடைய எந்த தொகுப்புல இது இருக்கு? என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் டேஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தப்பா வந்து கொடுத்திருக்காங்க. குலசேகர ஆழ்வார் உடைய பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தம் எந்த தொகுப்பில் இருக்குன்னு கேட்கணும். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இது உள்ளக்குள்ள வரணும். வந்து பிடிஎஃப் மாத்தும் போது இந்த மாதிரி மாறிடுச்சு போல. ரைட்? சரி, இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முதலாயிரம். ஆன்சர் முதலாயிரம். அடுத்த கேள்வி, அருண்மொழி தேவர் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இவன் சோழர், ராஜராஜ சோழனுக்கு பெயர் கூட அருண்மொழி தேவர் தான். பொன்னியின் செல்வன்.
ஆனா இங்க வந்து சேக்கிலார், இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, எல்லாமே பக்தி இலக்கியத்துல வந்து இருக்கு. சேக்கிலார், சேக்கிலார் எழுதுனது என்ன தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. சேக்கிலார் ரொம்ப முக்கியமான ஒண்ணு எழுதியிருப்பாரு, என்னன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய் காய்ந்தனல் தீ என்னும் செல்வமே பழுத்த சேகனர். இதுல தீன் அப்படின்னு ஒரு பொருள், ஒரு வார்த்தை இருக்கு. தீன் என்னும், அதுல தீன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தீன் அப்படின்னா மார்க்கம் அப்படின்னு பொருள். தீன் அப்படி என்றால் மார்க்கம் என்று பொருள். மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம், இந்த 3 காண்டங்களுமே இடம்பெற்றுள்ளது எங்க அப்படின்னு கேக்குறாங்க. திருவிளையாடற் புராணம். கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? தன் தீது இழல் அப்படின்னு யார சொல்றாங்க? மாதவிய சொல்றாங்க. உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூல் டேஸ். உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது எதுல வந்து இருக்கு? இது இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர், மன்னிக்கணும், நூலை இயற்றியவர்னு கொடுத்துருக்கு. இளங்கோ வடிகள். அதாவது இது எதை சொல்றாங்க? இது எதை சொல்றாங்க? மக்கள் காப்பியம், முதல் காப்பியம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் தான் இளங்கோ வடிகள் எழுதியிருக்காரு. உரைப்பாட்டு மடை. சிலப்பதிகாரத்துடைய வெவ்வேறு பெயர்கள் பத்தியும் ஒரு தடவை பார்த்துருங்க. இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். உலக உயிர்களுக்கு உண்டியும் உரையும் உரையுள் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது. மணிமேகலை சுட்டுகிறது அறம். அதாவது உண்டினா உணவு, உடைனா நம்மளுடைய ட்ரெஸ், உரையுள் அப்படின்னா வீடு. இது எல்லாமே வந்து கொடுக்கிறது மணிமேகலை. இதெல்லாம் வந்து அறம் அப்படின்னு மணிமேகலை சுட்டி காட்டுகிறது. சரியான இணையை தெரிவு செய்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நொடை இருக்கு பாருங்க, அதுதான் வரும். நொடை விலை. பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் என்ன? யூனிவர்ஸ் பத்தி எதுல சொல்லியிருக்கு? பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பண் அப்படின்னா அந்த இந்த பண் அப்படி சொல்லுவாங்க. பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ராகம் தாளம் அந்த மாதிரி வர்றது வந்து பாத்தீங்கன்னா பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகள் உடையது. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்கப்பா ஸ்கூல் புக்ல. அதுவும் 10th புக் எடுத்து பாருங்க, 10ஆம் வகுப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல இருக்கும். 10ஆம் வகுப்பு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு 10th புக்கு கண்டிப்பா படிக்கணும். 10th புக்கை வந்து அதுவும் பழைய புக்கையும் படிக்கணும், புது புக்கையும் படிக்கணும். 9th 10th பழசு புதுசு ரெண்டையுமே படிக்கணும். அப்ப 6th 7th 8th பழசு படிக்க வேண்டாமான்னு கேட்டா இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து இதெல்லாம் படிங்க. அடுத்தது வந்து 6th 7th 8th பழைய புக்கு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 6ல் இருந்து 10 புதுசு, அதுக்கடுத்து 9 10 பழைய புத்தகத்தையும் சேர்த்து படிக்க வேண்டும். பின்பு நேரம் இருக்கும் பட்சத்தில் மற்ற புத்தகங்களையும் படிக்க வேண்டும். 11th 12th கண்டிப்பா படிக்கணும். கம்பராமாயணத்தில் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். கொஸ்டின் தான், குகப்படலம். குகன் இருக்காருல்ல, அவர் வர்ற அந்த வந்து இப்படியும் சொல்லுவாங்களாம். கங்கை படலம், கங்கை படலம் என்றும் அழைப்பர். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். இது சொன்னது யாரு? பாரதி தான் அவ்வளவு பெருமையா சொல்றாரு. கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகளை நல்லா கவனிங்க. அனுமானுடைய தலைமை பண்புகள் வீறு வெற்று விளங்கும் காண்டம் எது? மற்றும் கம்பராமாயணத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகான காண்டம் இந்த சுந்தர காண்டம். ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஏலாதி அப்படின்னு கேட்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க வந்து இது 11 கீழ்கணக்கு நூல்ல இருக்கும். ஏலாதி, திருகடுகம், சிறுபஞ்ச மூலம், இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நான் ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. அடுத்தது மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள். சோ மருந்தை வச்சுதான் சொல்றாங்க. 11th புக்ல வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. மருந்து பெயரில் அமைந்துள்ள இரு நூல்கள், இது இப்பதான் சொல்ல வந்தேன். திருகருகம், ஏலாதி மற்றும் சிறு பஞ்ச மூலம். அடுத்தது மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சொல்றது யாரு? ஔவை சொல்றாங்க மூதுரையில. திருக்குறள் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தது யாருப்பா? வீரமாமுனிவர். பெரியாரை பேணி தமரா கொளல். இது வந்து இதுல தமர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா துணை. தமர் என்றால் துணை. தமரா கொளல் அப்படின்னா தமர் என்றால் துணை. துணை. அப்ப சமர் என்றால் என்ன? சமர் தெரியுமா? கமெண்ட் செய்யுங்க. சமர் என்றால் என்ன? கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படமும் இருக்கு, சமர் அப்படின்னு ஒரு தமிழ் திரைப்படம் இருக்கு, விஷால் நடித்தது. அப்படின்னா என்ன? அந்த பொருள் என்ன? அந்த சொல்லிற்கான பொருள் என்ன? கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு என்று கூறுவது டேஸ். பெரியாரை துணைக்கோள். வள்ளுவர் என்ன சொல்றாரு? பெரியாரை, பெரியவங்களை வந்து ஹெல்ப்போட போப்பா, அவனுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுர நடுவண் நூலகம். இதுதான் பொது நூலகம். திருவனந்தபுரத்துல நிறைய லைப்ரரி, அதை கேரளாவில் நிறைய லைப்ரரி இருக்குன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திருவனந்தபுர நடுவண் நூலகம். அப்ப கன்னிமரா ரொம்ப பழமையானது அப்படின்னு கேட்டா சரஸ்வதி மஹால்.
எல்லா, அதாவது ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா பிரதிகளுமே வந்து இருக்கக்கூடியது கன்னிமாரா நூலகம். கொல்கத்தாவில தான் இந்தியாவிலே பெரிய நூலகம் ஒண்ணு இருக்கு. அடுத்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈவன் சீனாவை விட சீன நூலகம் தான் உலகத்திலே பெருசு. எப்ப வந்து பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டினாங்களோ அப்ப இருந்து நம்ம அண்ணா நூலகம் தான் இரண்டாவதாக இருக்கு. சரியா? சோ அதுக்கு முன்னாடி இந்த கொல்கத்தாவோடது இருந்துச்சு, அண்ணா நூலகம் வந்ததுல இருந்து. சரி, இப்ப கேள்வி என்னன்னா, பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது, எந்த ஆண்டு ஓபன் பண்ணாங்க? கட்டப்பட்டதுன்னு ஓபன் பண்ணாங்க. பாக்ஸ்லயே இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல இருக்கும். ரைட். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும். சொன்னது யாரு? நம்ம இப்பதான் அண்ணா பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ அப்ப அண்ணா தான். புக்ஸ், லைப்ரரி இதெல்லாம் அவர் தான். ஓகே, சோ ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, இந்த புக்கை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னவர். சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர், டவுட்டே கிடையாது, ராமலிங்க அடிகளார். மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. மூலிகை நோய் இங்க இங்க வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துருக்காங்க. இப்ப ஆவாரம்பூ அப்படின்னு சொல்லும் போது அது சர்க்கரை நோய்க்கு வல்லது, அதை வந்து கட்டுப்படுத்த வல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நினைவாற்றல் அப்படின்னு இருக்கு. சோ அப்ப வல்லார, இது நிறைய தடவை ஸ்கூல்ல படிக்கும் போது நம்ம அம்மா வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்காக செய்வாங்க. வீட்டுல, உங்க வீட்லயும் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாழைப்பழம் பொதுவா வந்து எதுக்காக வாழைப்பழம் கேட்டா, மூட்டு வலி கிடையாது, முடக்கத்தான் தான் மூட்டு வலி, முடக்கு வாதத்தை கூட சரி செய்யக்கூடியது. வாழைப்பழம் சொல்லிட்டேன். வாழைப்பூ வயிற்று புண்ணுக்கு, அந்த ஒரு கசப்பா இருக்கும்ல, அது வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்ல ஒரு மெடிசன். சாப்பிடுங்க. இது படிக்கிறது மட்டும் இல்லாம தயவு செய்து எக்ஸாம் டைம்ல இதெல்லாமே சாப்பிடுங்க. தினமும் இரவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு படுங்க. ஆவாரம் பூ வந்து சர்க்கரை நோய்க்கு இருக்கிறவங்க தான் இது எக்ஸப்ஷன். மற்றபடி வல்லாரை, முடக்கத்தான் அந்த கீரை, அதுக்கப்புறம் வாழைப்பூ இதெல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஏன் பிரைனும் நல்லா ஆக்டிவா இருக்கும். அடுத்தது, பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள். இது குழந்தை தொழிலாளி பத்தி ஒரு கவிதை, சின்ன கவிதை மாதிரி எழுதினவர். அதுவும் புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அப்துல் ரஹ்மான். அப்ப இந்த சிவகாசியில இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் தீக்குச்சி அடுக்கிட்டு இருப்பாங்க, அதைத்தான் சொல்றாங்க. பல்பம்னா என்ன அர்த்தம்? குச்சி, சாக்பீஸ் குச்சி சொல்லுவாங்கல்ல. இப்ப எல்லாம் யாருங்க சாக்பீஸ் வந்து குச்சி வந்து யூஸ் பண்றாங்க? நேரடியா பேனாவிலேயே போயிடுறாங்க, நேரடியா பென்சில் தான். அதுக்கு அடுத்துதான் என்ன சொல்ல, பேனா அந்த மாதிரி போயிடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்கேஜி படிக்கக்கூடிய பசங்களுக்கே இப்ப எல்லாம் பென்சில் தான் நேரடியா கையில கொடுக்குறாங்க. நான் எல்லாம் இருக்கும் போதெல்லாம் குச்சியை சாப்பிட்டு வளர்ந்தவங்க. குச்சி எல்லாம் சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னா ஒரு லைக் போடுங்க. 90s கிட்ஸோட ஃபேவரட் ஃபுட்டே குச்சி தான். சரி, முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் அப்படின்னு பெயரிடப்பட்ட இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரேபியர் வணிகம் செய்த இடத்தை தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அரேபியர்கள் வணிகம் செய்த இடத்தை இந்த மாதிரி அழைப்பதுண்டு. சரியா? அடுத்தது பொறுத்துகளை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியா தான் இருக்கும் பொறுத்துக்க எல்லாமே. இங்க என்ன சொல்றாங்க, ஈரோடு, நாகப்பட்டினம், அய்யலூர், தோவாளை இன்றளவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாவட்டம் எதுன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. பூச்சந்தை இன்றளவும், ஏன் சொல்ல போனா இது எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் கிடையாது, அய்யலூர் வேற, அரியலூர் வேற. அய்யலூர்ல ஆட்டுச்சந்தை. ஈரோடு அப்படின்னு சொல்லும் போது ஈரோடுனாலே வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது மஞ்சள், அடுத்தது ஜவுளி. ஈரோடு மாவட்டத்துல மண்டே மார்க்கெட் அப்படியே வந்து இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இரவு ஃபுல்லா நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஜாஃபர் கான்பேட்டைன்னு சொல்லுவாங்க, அதுவும் அதே மாதிரி சிறப்பு பெற்றது. ஈரோடுல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்க போய் பாத்தீங்கன்னா ஜவுளி சந்தை வந்து இருக்கும், இரவு ஃபுல்லா நடக்கும். நாகப்பட்டினம் மீன் சந்தை, நாகை மீன். மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் வந்து அவருடைய காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1883 இருந்து 1962. அடுத்தது, சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யார்? நடிகர் விஜய். அது இல்ல, மன்னிக்கும், பாரதியார். அந்த பாட்டு விஜய் நடித்த அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? சந்திர மண்டலத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், நிலாவே வா நினைக்கிறேன் படம் பேரு. ரொம்ப பழைய படம், சிலுவை அப்படிங்கிற பேர்ல வந்திருப்பாரு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சரி, அடுத்தது, அந்த படம் எல்லாம் மறந்துருப்பீங்க. சரி, தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரே இல்ல, ஆனா இது செஞ்சிருக்காரு, வீரமா முனிவர். இப்ப யாராவது தமிழர் அல்லாதோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழுக்கான ஒரு இலக்கண நூல் எழுதுனா அதை ஏத்துக்குவோமா? தமிழர் அல்லாதோர் தமிழ் எழுத்தை சீர்திருத்தம் செய்தால் அதை ஏற்றுக்கொள்வோமா? இப்ப இருக்கக்கூடிய பிரிவினை அப்போது இல்லை. அதனால்தான் மாற்று மொழியை சார்ந்தவர்கள் கூட தமிழை வளமையாக்கியிருக்காங்க. அதே மாதிரி பாரதிதாசனோட சேர்ந்து, பாரதிதாசன் சொல்றது மாதிரி செந்தமிழை செழுந்தமிழாகவும் மாற்றி இருக்கிறார்கள். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி எம் குடி. இது சொன்னது என கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்தது, கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரார் மில்லியர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்படும். எது மில்லியர்பா அப்படின்னு சொன்னா மயிலாப்பூர். அப்ப மயிலாப்பூர் வந்து துறைமுகம், ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், மாமல்லபுரம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைப்போம். மல்லியர்பா
வள்ளியர்ப்பான்னு சொல்லியிருக்காங்க. மயிலாப்பூரை குறிக்கிறதாக இருக்கான். சோ அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப மயிலாப்பூர் அந்த காலத்துல வந்து 2ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்கு. சோ தாலமி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஜியோகிராஃபர், அவர் யாரு, ஒரு புவியியலாளர். சோ புவியியலாளர் இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது 12th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். 12ஆம் வகுப்பு புத்தகத்தை சென்று பாருங்க. சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இன்னும் தெளிவா சொல்லணும்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கு 5th யூனிட் இல்லைன்னா 5வது லெசன்ல ஒரு தடவை போய் பாருங்க. அதுல கனவு நகரம் என்று எதை சொல்லுவாங்க? கனவு நகரம் என்று எதை சொல்லுவாங்க? இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு புக்கையும் படிக்கும் போது தெளிவா படிக்கணும்ப்பா. கீழ்த்திசை நூலகங்கள், கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அப்படிங்கறத பத்தியும் வந்து அந்த புக்ல வந்து இருக்கும். 12th புக்லயே வந்து இருக்கும். ஸோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு 12th புக்ல. ஸோ 10th வரைக்கும் முடிச்சிட்டீங்கன்னா பாருங்க. கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கல்லூரி எந்தெந்த வருஷம் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து 12th புக்ல கொடுத்திருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமா இந்த ராணி மேரி கல்லூரி 1914 ராணி குயின்ஸ் மேரி. 1857 வந்து பாத்தீங்கன்னா சென்னை யூனிவர்சிட்டி. அப்புறம் 1840 பிரசிடென்சி காலேஜ், அதாவது மாநில கல்லூரி. 1837 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டியன் காலேஜ், அதாவது கிறிஸ்துவ கல்லூரி. தென் வந்து பாத்தீங்கன்னா 1812 வந்து பாத்தீங்கன்னா சென்னை கோட்டை கல்லூரி. அதுக்கு முன்னாடி வந்ததுதான் சென்ட் மேரிஸ் தேவாலய தர்ம பள்ளின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்பன்னு தெரியுமா? 1715 புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து சென்னைக்கு ஒரு அடையாளமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ ஆங்கிலேய ஆட்சிக்கு இருக்கும் போது வந்து இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. தென்னிந்தியாவின் நுழைவாயில் எதுன்னு கேட்பாங்க. தென்னிந்தியாவின் நுழைவாயில்னு கேட்டா சென்னை. தமிழகத்துடைய தலைநகரம்னு கேட்டா சென்னை. இந்த மாதிரி சென்னை பத்தி ஒரு ஒரு லெசன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். அதாவது 12th புக்ல இருக்கும். அது ஒரு தடவை படிங்க. ஓகேங்களா? சென்னையில கிடைத்தவற்றில் மிக பழமையான கல்வெட்டு எங்க கிடைச்சிச்சு? பல்லாவரம் கல்வெட்டு. பல்லாவரத்துல ஒரு கல்வெட்டு கிடைச்சது. அதாவது சென்னையிலேயே கிடைச்சதுல ரொம்ப பழைய கல்வெட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாவலிபுர செலவு அப்படிங்கிற தலைப்பு வச்சு ஒரு இது கேட்பாங்க. ஓகே, ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போகும், சென்னையிலேயே அவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மாவலிபுர செலவு அப்படிங்கிற தலைப்புல கவிதை ஆக்கியவர் யார் அப்படின்னு கேட்டா பாரதிதாசன். இதை பத்தியும் கேட்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மயிலாப்பூருக்கு வடக்கே குப்பங்கள் மட்டும் இருந்த ஒரு இடம் இருக்கும். ஓகேயா? சோ அதை வந்து பாத்தீங்கன்னா மணல் வெளியா வந்து பத்தின இருக்கும். அது ஆங்கிலேயர் குடியேற்றத்துக்காக தேர்ந்தெடுத்தவர் யாருன்னு கேட்பாங்க. பிரான்சிஸ் டே. இது எல்லாமே வந்து கொஸ்டின். திருவல்லிக்கேணி ஆறு இதை வந்து கூவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூவம் மாற்றம் வந்து திருவல்லிக்கேணி ஆறு அப்படின்னு, ட்ரிப்ளிகேன் ரிவர் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஓகே, சோ இவ்வளவு டீடைல்ஸ் வந்து இருக்கு. சோ அப்ப 12th புக் ஒரு தடவை படிங்க. அடுத்தது இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? டவுட்டே இல்லைங்க. இதுக்கெல்லாம் டவுட்டே இருக்கக்கூடாது. சோ இது வந்து கண்ணை மூடிட்டு அடிக்க வேண்டிய ஒரு சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள். அடுத்தது மணக்கொடை. அடுத்தது பாத்தீங்கன்னா மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? காகிதே மில்லத். காகிதே மில்லத் என்ற வார்த்தைக்கான பொருள் என்ன? இது கொஸ்டின். நான் இப்ப சொன்னதும் கொஸ்டின். தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வீரமாமுனிவர், ஜியு போப், கால்டுவெல், தீன் பால்கு இதெல்லாம் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்பாங்க. சோ இப்ப வீரமாமுனிவர் அப்படின்னு சொன்னா லத்தீன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம். சோ அப்ப இட்டாலி. இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சாலே போதும், ஆப்ஷனை வச்சு அடிச்சிடலாம். ஓகே, சோ ஜியு போப் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. அவர் ஆங்கிலத்துல தானே எல்லாத்தையும் மொழிபெயர்த்திருக்காரு. அப்புறம் வந்து கால்டுவெல் பாத்தீங்கன்னா அயர்லாந்து. தீன் பால்கு ஜெர்மன். பொய்யாக்கனி எழுதினது யாரு? பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? சோ கனிச்சாறு எழுதினது யாரு? இதெல்லாம் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். கொஸ்டின் கேட்பாங்கப்பா, எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. முதலில் 50,000 மன்னிக்கணும், முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யா பிரகாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். உவேசா இதை பத்தி சொல்லியிருக்காரு. இதுல வித்யா பிரகாசம் தான் என்னப்பா? ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. வித்யா பிரகாசம்னா ஸ்கூலுக்கு கல்வி பயிற்சி. வித்யானாலே சரஸ்வதி என்று பொருள். அடுத்தது பாருங்க, இந்த ரெண்டு இது கொடுத்து கூற்று காரணம். மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். காரணம் வந்து சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கிச் செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இந்த ரெண்டுல எது ரைட் அப்படின்னு கேட்கிறாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே சரிதான். சரியா? ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா வரும் அதுக்கு. சரி, திராவிட சாஸ்திரி டக்குன்னு சொல்லுங்க. திராவிட சாஸ்திரி பரிதிமார் கலைஞர். சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக. சரியான விடையை அதோட வந்து பாத்தீங்கன்னா பொருத்தணும். வட்டார மொழி, கிளைமொழி, எழுத்து மொழி, பேச்சு மொழி. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க.
பேச்சு மொழி அப்படிங்கிறது உணர்ச்சி மொழி, சரியா? பேச்சு மொழி அப்படிங்கிறது உணர்ச்சி மொழி. எழுத்து மொழி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல நாளேடுகள்ல வந்து வரக்கூடியது. அப்ப தமிழுடைய கிளை மொழியாக கன்னடம், தெலுங்கு இருக்கிறது. வட்டார மொழி அப்படின்னா இருக்குது, இருக்குதுன்னு சொல்றதுதானே வட்டார மொழி. சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, இன்னும் 30 கொஸ்டின் தான் இருக்கு. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் மன்னிக்கணும், தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசையில் புள்ளி எழுத்து, இதுதான் பார்த்தோம்ல, இது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ சேம் கொஸ்டின் வந்திருக்கு வீரமாமுனிவர். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இதே கேள்வி 2 தடவை கேட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவுக்காக ரெண்டு தடவை வைக்கல, கொஸ்டின் பேப்பர்லயே 2 தடவை இருக்கு. 2022 கொஸ்டின் பேப்பரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேடை காட்சி திரைகளை பற்றி நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாவாணன். 10th புக்கு நினைக்கிறேன். மீசைக்காரர் பத்தி 2-3 இடத்துல வர்றது தான் 10th புக்கு. ஸோ என் கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா ரைட், இல்லைன்னா உங்களுக்கு சரியான தெரியும்னா சொல்லுங்க. ஐ கெஸ் கரெக்டா தெரியல, கெஸ் தான் பண்ணிருக்கேன். சரி, மங்கையர்க்கரசியின் காதல் என்றும் சிறுகதை தொகுப்பு என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை எது அப்படின்னு கேட்டா குலத்தாங்கரை அரசமரம். இதுதான் தமிழ்ல மொத சிறுகதையே இதுதான், குலத்தாங்கரை அரசமரம். எழுதினது யாரு தெரியுமா? சரி, அடுத்தது பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் எது? தண்டி எழுதிய தண்டி அலங்காரம். சரியான விடையை தெரிவு செய்க. இது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா முத்துசாமி, அதாவது நா முத்துசாமி இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10th புக் தான்ப்பா, அவரோட போட்டோவோட கொடுத்திருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஜய் சேதுபதியோட படத்துல ஆண்டவன் கட்டளையா என்னன்னு தெரியல, அதுல நாசர் வந்து ஒரு கேரக்டரா வந்திருப்பாரு. நாசர் வந்து கூத்துப்பட்டறையில இருக்கிற மாதிரி வந்திருப்பாரு. அந்த கேரக்டர் யாரோட இதுனா நா முத்துசாமியோடைய கேரக்டர் தான். பற்றி அந்த இதுலதான் வந்து என்ன சொல்ல, என்னப்பா ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணுவார்லப்பா, யோகி பாபு கூட லண்டன் போறதுக்கு இது கிடைச்சிரும், இவரு கிடைக்காது. அந்த படம் தான். அந்த படத்துல நாசர் வந்திருப்பாரு. இந்த படம் பேர் எனக்கு சரியா தெரியல, ஆண்டவன் கட்டளை என்னன்னு சரியா தெரியல. அதுல வந்து நாசர் ஒரு கேரக்டர் வருது. அது யாரோட இதுனா நா முத்துசாமியோட. அவர் சம்பந்தமான செய்திகள் வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க. தாமரை திருவிருது நா முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர். சரி, இது தப்பு. அடுத்தது, கலைஞாயிறு நா முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோளாக கொண்டவர். ஆமா, நா முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளம் ஆக்கியவர். ஆமா ரைட்டு. அப்ப 2-3 தான் ரைட்டு. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா மேற்கு வங்காளம். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமை பத்தி சொன்னது யார் அப்படின்னா கந்தர்வன். தமிழக அரசின் பரிசினை பெற்ற முடியரசனின் காவியம் எது? பூங்கொடி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரையிசை பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணதாசன். அது என்ன சொல்லப்பா, நதியில் விளையாடி அந்த இதுக்கு மேலேயே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. கண்ணதாசன் பற்றி ஒரு சில இதுல இதுவும் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை அப்படின்னு வரும். எது உண்மை தொகை? அண்ணனும் தம்பியும் மதுரைக்கு சென்றார், மலர்கை தேரும் ஆகணும். தம்பியும் அண்ணனும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வரும் உண்மை தொகை, மறைந்து வந்துள்ளது. அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தம்பியும் அண்ணனும் சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும், இதுதான் ஏதான்ப்பா வரும், அதாவது இந்த சி வராது. செல்வி செய்தால் என்பதன் பிரிவினை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறவினை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து செல்வி வந்து செய்வித்தாள். சரி, அடுத்தது, பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. செய்யுள் வந்து பாத்தீங்கன்னா இயற்றினால் வினை மரபினை அப்படின்னு சொல்லும்போது இயற்றினால் இதான் புனைந்தால் தான். செய்யுள் இயற்றினால், செய்யுள் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்னு கொடுத்துருக்காங்க, செய்யுள் இயற்றினால் தான் வரும், புனைந்தால் வராது. அடுத்தது, சரியான ஒற்றை இனம் காண்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவன் சிவப்புன்னு வரும், சிகப்புன்னு வராது. சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டான். ஆப்ஷன் பி தான் ரைட். பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே. இது வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து சொன்னது யாருன்னா நெஹ்ரு சொல்லியிருக்காரு. எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். எவருடன் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னா
உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. ஓகேங்களா? இதுதான் உள்ள வச்சுட்டு வெளியே ஒருத்தர் பேசுறாரு பாத்தீங்களா, அவருக்கு வேணாம்ப்பா. ஓகே, இன்சொல் இன்சொல் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஓகே, இன்சொல்னா இனிமையான சொல், இன்சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து வன்சொல். இன்சொல் வன்சொல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நண்பாராகி நயமில. நயமில அப்படிங்கிறது எதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க. நயமில்லைன்னா நல்லது இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப சொல் வந்து நன்மை. எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. சொல் நன்மை. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு, சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு, 10 பேர் இணைந்து விளையாடும் விளையாட்டு போல கொடுத்துருக்காங்க. பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது. இதுல 10 பேர் அப்படின்னு தப்பு. இதுதான் வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப சி. கீழுள்ளவற்றில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். கீழே இருக்கிறதுல பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செம்மை, பசுமை, கருமை, எளிமை. எளிமை தான் வந்து பொருந்தா சொல். ப்ரொபோசல், ப்ரொபோசல் பண்ணணும். கருத்துரு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை இல்லைன்னா பாதாள கழிவு நீர் வழி இப்படி எல்லாம் வராது. இதுக்கான சரியானது புதை சாக்கடை. இதுக்கு சரியானது புதை சாக்கடை தான் கரெக்டா வரும். உட்படுத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது ஒலி வேறுபாடு. கரி கரி. யானை காய்கறி. இதுதான் ஆன்சர். யானை காய்கறி. யானை காய்கறி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டுபிடி. கூல வணிகம் அப்படின்னு சொன்னா தானிய வணிகம். அதுக்கு என்ன வரும்? கூலம். இதுதான் தவறானது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத இணை. கூலம். தே என்பதன் பொருள் என்ன? கடவுள், தேவன், கடவுள். கடவுளுக்கு மாலையாக சூற்றுகிறார்கள். தேவாரம், தேன்குட்டல் ஆரம். பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்ந்தது. பூமினா கூ. பூமி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரோடு தேர்ந்தெடு. என்ன கொடுத்துருக்காங்க? கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். அப்ப இதுக்கு ஆன்சர் கரெக்டா என்ன வரும்? கல்வி இல்லாத பெண்கள், கலர் நிலம் போன்றவர்கள். சொன்னது யாரு? இந்த வார்த்தை சொன்னது யாரு? எவ்வளவு கொஸ்டின் வருது பாருங்க. ஒரு கொஸ்டினுக்குள்ள இத்தனை கொஸ்டின் வந்து வச்சுட்டே வரலாம். முறையான சொற்றொடரை கண்டறி. என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. ஆன்சர் பி. நேரடியா பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தது பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர். பங்கர்ஸ் அப்படின்னா அந்த போர்ல எல்லாம் வந்து பார்த்தா வச்சிருப்பாங்களா பங்கர்ஸ், அதுதான். சோ அதனுடைய நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு வந்து பார்த்தா நடந்திருக்கு. யார் அப்படின்னா தனிநாயகம். சரியான அகரவரிசை. அகரவரிசையில இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். உழவு, ஏர், மண், மாடு. இதுதான் சரியான அகரவரிசையில இருக்கு. சோ மொத்தம் 100 கேள்விகள். 100 கேள்விகள் பார்த்திருக்கோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வாருங்க. அடுத்த வாரம் நிச்சயமாக சனிக்கிழமை, நெக்ஸ்ட் சாட்டர்டே அகைன் இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட நான் உங்களை பார்க்க வர்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க. கற்பதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.